நம்முடைய சபையிலே வந்திருக்கிற மக்கள் மட்டுமல்லாமல் இன்னும் பல்வேறு இடங்களிலிருந்தும் ஊர்களிலிருந்தும் நாடுகளிலிருந்தும் கூட இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும்படியாய் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறேன். நாம் ஜெபித்து ஆரம்பிப்போம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையிலே உடைய பிரசன்னத்தினால் இந்த இடத்தை நிறைத்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையை கர்த்தாவே கவனித்து அதிலிருந்து நீர் எங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிற சத்தியங்களை கர்த்தாவே அறிந்து அதன் மூலமாக பயன்பெறும்படியாய் வந்திருக்கிற மக்களை ஆசீர்வதிப்பீராக. பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு தந்தரலும், கேட்கிற காதுகள், இணங்குகிற இருதயம் எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். எங்களோடு இன்றைக்கு பேசும் கர்த்தாவே, உடைய வார்த்தையின் மூலமாய் பேசும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. எங்களுக்கு இன்றைக்கு உடைய வார்த்தையின் மூலமாய் பிழைப்புண்டாகட்டும். உடைய வார்த்தை எங்களுக்கு ஜீவனையும் பலனையும் எல்லா நன்மைகளையும் உண்டாக்கி தரட்டும் கர்த்தாவே. ஜீவியங்கள் இன்றைக்கு மாற்றப்படட்டும். உமக்கே எல்லா கனம், மகிமை, துதி, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமேன். நீங்கள் அறிந்திருக்கிறபடி ரோமருக்கு எழுதின நிருபத்தை நாம் துவக்கத்திலிருந்து படித்து வருகிறோம். ஒவ்வொரு வசனத்தையும் கவனம் செலுத்தி படித்து வருகிறோம். ஏற்கனவே 2 அதிகாரங்களை முடித்து விட்டோம். கடைசியாக ஏப்ரல் மாதம் இதை நாம் பார்த்தபோது 2ஆம் அதிகாரத்தின் முடிவுக்கு வந்து அதை முடித்தோம். அதுக்கு பிறகு இப்போ 2 மாதமாக ஹாலிடேஸ், சம்மர் ஹாலிடேஸ் விட்டுருந்தோம். இப்போ திரும்ப ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கு 3ஆம் அதிகாரத்துக்குள்ளே போகிறோம். இந்த 3ஆம் அதிகாரத்துக்குள்ளே போகிற இந்த நேரத்தில் பவுல் இங்கே எதை பற்றி பேசி கொண்டிருக்கிறார் அடிப்படையிலே அப்படிங்கிறது நமக்கு மனதில் இருந்தால்தான் இப்பொழுது 3ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது என்ன சொல்லுகிறார் என்பது நமக்கு விளங்கும். அதனால் அந்த லார்ஜர் கான்டெக்ஸ்ட், எந்த பின்னணியில் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அதை சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேணும். அந்த பின்னணி என்ன என்பதை நான் நினைவுபடுத்துகிறேன். பின்னணி என்ன? அது ரோமர் 1ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தில் இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தின் மொத்த பின்னணியே அங்கே தான் இருக்குது. லார்ஜர் கான்டெக்ஸ்ட் இஸ் ஃபவுண்ட் தேர். 16-17 வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்கள். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் விசுவாசிக்கிறவனவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்துக்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. இதுதான் பவுலினுடைய ஃபண்டமெண்டல் ப்ராப்போசிஷன். ஃபண்டமெண்டல் ப்ராப்போசிஷன்னா இதைத்தான் அடிப்படையாக போதிக்க விரும்புகிறார். எதை போதிக்க விரும்புகிறார்? சுவிசேஷத்தை குறித்து போதிக்க விரும்புகிறார். சுவிசேஷம் தான் சப்ஜெக்டு ரோமருக்கு எழுதின நிருபத்தில். சுவிசேஷம்னா என்ன? அதை குறித்த விளக்கம் தான் ரோமருக்கு எழுதின நிருபம். அதை பற்றி தான் எழுதுகிறார். அப்போ சுவிசேஷத்தை பற்றி எப்படி சொல்கிறார் பாருங்கள். அதை குறித்து நான் வெட்கப்படேன்னுங்கிறார். அதை பற்றி பெருமைப்படுறேன்னு சொல்லியிருக்கலாம். நேராக பெருமைப்படுறேன்னு சொல்லாமல் சுற்றி வளைச்சி சொல்கிறார். அதை குறித்து நான் வெட்கப்படேன்றார். ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கு வெட்கப்படுறாங்க, அதே போலவே அன்றைக்கும் வெட்கப்படுகிறவர்கள் இருந்தாங்க. இந்த சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை ஆண்டவர்னு நம்புறது அப்படின்றலாம் ஜனங்கள் அவர்களை கேலி பரியாசம் பேசுகிறார்கள். அதனால் வெட்கப்படுறவர்கள் இருந்தாங்க. ஆனால் இவர் சொல்கிறார், நான் வெட்கப்படேன். ஏன்னா அது ரட்சிப்புக்கு ஏதுவான தேவ பலனாய் அது இருக்கிறது. அதுதான் ரட்சிக்குது. இந்த சுவிசேஷம் மனுஷனுக்கு எவரும் தர முடியாத அந்த ரட்சிப்பை கொடுக்கிறது. ரட்சிப்புனா என்ன? மனுஷன் பாவத்தில் கிடக்கிறான், பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான், பாவ சாபங்களில் சிக்கி இருக்கிறான், பாவத்தில் விழுந்து போனான். அவனை அதிலிருந்து வெளியே கொண்டு வருகிறது. அவனை தேவன் முன்பாக கொண்டு வந்து தகுதியுள்ளவனாய் நிறுத்துகிறது. தகுதியற்றவனாயிட்டான். தேவனுடைய சமூகத்திலிருந்து, ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டப்பட்டான் இல்லையா மனுஷன். இப்போ அவனை கொண்டு வந்து திரும்ப தேவனுக்கு முன்னால் நிறுத்துறது, தேவன் அவனை ஏற்றுக்கொள்கிறது தான் ரட்சிப்பு. தேவனிடத்திலிருந்து பிரிந்து போனவன் இன்றைக்கு தேவனிடத்தில் திரும்பி வந்து சேர்றது தான் ரட்சிப்பு. எப்படி அதை பண்ணுறாரு கர்த்தர்? தேவன் பாவத்தோடு சம்பந்தம் எதையும் வைத்துக்கொள்ளவே முடியாது. பாவத்தோடு எந்த உறவையும் வைத்துக்கொள்ள முடியாது. பாவிக்கும் அவருக்கு எந்த உறவும் கிடையாது. பாவத்தோடு அவர் எந்த விதமான தொடர்பையும் வைத்துக்கொள்ள முடியாது. பாவத்தை நோக்கி பார்க்கக்கூடாத சுத்த கண்களை உடையவர் என்று வேதம் சொல்லுகிறது அவரை பற்றி. அப்போ அந்த பாவியை இவர் முதல்ல நீதிமானாக்கி தான் சேர்த்துக்கொள்ள முடியும். அதுக்காக தம்முடைய நீதியை அவர் தருகிறாராம். அதுதான் 17ஆம் வசனம் சொல்லுது. சுவிசேஷத்தை குறித்து நான் ஏன் வெட்கப்படுறதில்லை? ஏன்னா இதில் அற்புதமான ஒரு காரியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது என்ன? தேவ நீதி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறார்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் தம்முடைய நீதியை மனுஷனுக்கு, தகுதியற்ற மனுஷனுக்கு, பாவிக்கு எப்படி தருகிறார் என்பது இங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறார். ஏன் அவருடைய நீதியை மனுஷனுக்கு தேவன் தரணும்? மனுஷன் பாவத்தில் இருக்கிறான், அவனுக்கு தேவனுடைய நீதி கொடுக்கப்பட வேணும். ஏன்னா பாவ நிலையில் அவன் தேவனிடத்தில் வர முடியாது. அப்போ தேவ நீதி வெளிப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் 18ஆம் வசனத்துக்கு போனீங்கன்னா இன்னொன்றையும் சொல்கிறாரு, தேவ கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்குது இந்த சுவிசேஷத்தில் என்றார். இந்த சுவிசேஷம் 2 காரியத்தை சொல்லுதான். என்ன சொல்லுது? மனுஷன் பாவியாக இருக்கிறான், சகலவித அநியாயம் அவபக்தி அவனுக்குள்ளே இருக்குது. ஆகவே தேவ கோபத்துக்கு உட்பட்டிருக்கிறான். அவன் கோபத்துக்குட்பட்டு அந்த கோபம் அவனை அழித்து விடும் பாருங்க. அப்பேற்பட்ட கோபம் அந்த நிலையில் தான் எல்லா மனுஷர்களும் இருக்கிறாங்க. ஆனால் நற்செய்தி என்னன்னா, தேவன் அவனை அப்படியே அழிஞ்சு போன்னு விட்டுறல, அவனுக்கு ஒரு ரட்சிப்பின் வழியை உண்டாக்கி இருக்கிறாரு. இந்த கோபத்தில் அவன் அழிந்து போகாமல், தேவ கோபத்துக்கு உட்பட்டு அவன் அழிந்து போகாமல் அவனை காக்கும்படியாக இயேசுவை அனுப்பித்து அவர் மூலமாக ஒரு ரட்சிப்பை உண்டாக்கி இவனுக்கு தேவனுடைய நீதியே கொடுத்து நீதிமானாக்கி அவனை சேர்த்து கொள்ளுகிறார். இதுதான் சப்ஜெக்ட் பாருங்கள். அப்போ எப்படி தேவனுடைய நீதியை கர்த்தர் தந்து அவனை சேர்த்து கொள்கிறான்னு சொல்கிறதுக்கு முன்னால் முதல்ல அவனுக்கு நீதி தேவை. அந்த நீதி அவனுக்கு இல்லை. இன்னும் கேட்டால் அவன் அவபக்தியில் அநியாயத்திலிருந்து தேவ கோபத்துக்குள்ளாகி இருக்கிறான் என்பதை காட்ட வேணும் இல்லையா? அதனால் 18ஆம் வசனத்தில் ஆரம்பித்து 32ஆம் வசனம் வரைக்கும் 1ஆம் அதிகாரத்தில் அவர் மனிதர்கள் எப்படி தேவ கோபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள் என்பதை காட்டுறார். குறிப்பாக புறஜாதியரை பற்றி அங்கே பேசுகிறார். அன்றைய உலகம் 2 பிரிவாக இருந்தது. ஜனத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 விதமாக அவர்கள் இருந்தார்கள். உலகம் 2 விதமான ஜனங்களை உடையதாக இருந்தது. என்ன? ஒன்று யூதர்கள், இன்னொன்று புறஜாதிகள். அவ்வளோதான். இந்த 2 சொன்னீங்கன்னா எல்லாம் உலகம் மொத்த உலகத்தில் இருக்க அவ்வளோ ஜனங்களையும் கொண்டு வந்துட்டீங்க. யூதர்கள், புறஜாதிகள். இதில் புறஜாதிகள் எப்படி தேவ கோபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள் என்பதை விளக்குகிறது தான் 18லேருந்து 32ஆம் வசனம் வரை 1ஆம் அதிகாரத்தில். அவருடைய வாழ்க்கை, அவருடைய அவபக்தி, அவருடைய அநியாயம், எப்படி ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கையில் அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே தேவ கோபம் அவர் மேலே இருக்கிறதுங்கிறத விளக்கி சொல்லுகிறார். அதை விளக்கி சொல்லிவிட்டு 2ஆம் அதிகாரத்துக்கு போகிறார். 2ஆம் அதிகாரத்தில் வேலை கொஞ்சம் கடினமான வேலை. இப்போ இவர் விளக்குறது இன்னும் கடினமான சப்ஜெக்டுக்குள்ளே போகிறார். அது என்னென்னா, இப்போ யூதனுக்கு சொல்லணும். யூதனுக்கு என்ன சொல்லணும்? அவனும் தேவ கோபத்துக்கு உட்பட்டவனாக தான் இருக்கிறான். இது சொல்கிறது ரொம்ப கஷ்டம் யூதனுக்கு. ஏன்னா யூதன் நினச்சிட்ருக்கான் அவன் ரொம்ப விசேஷமானவன், மேன்மையானவன், அவன் ரொம்ப எல்லாத்தையோட வசந்தவன் அப்படின்னு. புறஜாதியான் தான் கேவலமான நிலையில் இருக்கிறார்கள். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், ஆபிரகாமின் பிள்ளைகள், வாக்குத்தத்தம் இருக்குது, எங்களுக்கு உடன்படிக்கை இருக்குது, உடன்படிக்கையின் அடையாளமாகிய விருத்த சேதனத்தை எங்கள் சரீரத்தில் நாங்கள் சுமந்துக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு தான் 10 கற்பனையெல்லாம் கொடுக்கப்பட்டது, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, முறைமைகள் கொடுக்கப்பட்டது, பலிகள் கொடுக்கப்பட்டது, எல்லாம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. தேவனை குறித்த வெளிப்பாடே எங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. அப்போ நாங்கள் எப்படி தேவ கோபத்துக்கு உட்பட்டிருக்க முடியும்? தேவன் எங்களை ஏற்கனவே சேர்த்துக்கிட்டார். யூதனாக பிறந்தாலே நான் ஓகே, நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், தேவ கோபத்துக்கு ஆளாக முடியாது நான் அப்படிங்கிறத அவன் நம்பிகிட்டு இருக்கான் உறுதியாக. இப்போ அவன்கிட்ட போய் இல்லைப்பா, அதாவது நீ பாவத்தில் கிடக்கிற, அவபக்தி அநியாயம் உனக்குள்ளேயும் இருக்குது அப்படின்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த வேலையை 2ஆம் அதிகாரத்தில் அவர் செய்கிறார். ரொம்ப திறமையாக அதை செய்கிறார். அதை நம்ம பார்த்தோம். 2ஆம் அதிகாரம் முழுதையும் படித்தோம். பல வாரங்கள் அதை நான் போதித்தேன். அப்போ 2ஆம் அதிகாரத்தில் யூதர்களும் எப்படி அவபக்தி அநியாயத்தில் வாழ்கிறதுனால அவர்களும் தேவ கோபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் எப்படி முடிக்கிறாருன்னா, எல்லா வாயும் அடைக்கப்பட்டிருக்கிறது, எல்லாருமே தேவ கோபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள், உலகத்தில் ஒருத்தங்க கூட இதுக்கு விதிவிலக்கு அல்ல அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். முடிச்சுட்டு அப்புறம் 3ஆவது அதிகாரத்துக்கு வர்றார். 3ஆம் அதிகாரத்தில் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்கள். 3ஆம் அதிகாரத்திலேயே முதல் 2 வசனங்களை மட்டும்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்கள். இப்படியானால், அதாவது 2ஆம் அதிகாரத்தில் இப்போ சொல்லி முடித்த காரியங்களை மனசில் வச்சுக்கிட்டு இப்படியானால்ன்றார். எப்படியானால், இப்போ நான் யூதர்களை குறித்து நான் சொன்ன காரியங்கள், 2ஆம் அதிகாரத்தில் சொன்ன காரியங்கள் உண்மையாக இருக்குமானால், யூதனுடைய மேன்மை என்ன, விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன, அது எவ்விதத்திலும் மிகுதியாக இருக்கிறது, தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது, விசேஷித்த மேன்மையாமே. அதாவது இப்போ நான் யூதர்களை பற்றி சொன்னேன், அவர்களும் புறஜாதிகளைப் போலவே வழி தப்பி போய் அவர்களும் கெட்டு போய் அவபக்தி அநியாயத்தில் வாழ்ந்து தேவ கோபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள்.
அப்போ புறஜாதியும் தேவ கோபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள், யூதர்களும் தேவ கோபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னேன். புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு தேவை, யூதர்களுக்கு ரட்சிப்பு தேவை. அந்த ரட்சிப்பின் வழி இயேசு தான். இதை சொல்கிறதுக்காக இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. இப்போ யூதர்களை பற்றி அவர்களுக்கும் தேவனுக்கு முன்னால் வர்ற யோக்கியதை கிடையாது, அவர்களும் தேவ கோபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள்னு சொன்னது உண்மையாக இருக்குமானால் யூதருடைய மனதில் ஒரு கேள்வி எழும்பும். அந்த கேள்வியை இவரே எழுப்பி அதுக்கு பதில் சொல்கிறார். அதான் பிரசங்கம் பாருங்கள். பிரசங்கம் பண்ணுறவங்க எப்படி பிரசங்கம் பண்ணுறாங்க? மனுஷருடைய உள்ளத்தில் என்ன கேள்வி எழும்புமோ, நம்ம பேசி கொண்டிருக்கிற காரியத்தை குறித்து என்ன டவுட், என்ன கேள்வி, சந்தேகங்கள் எழும்பும் என்பதை யோசித்து பார்த்து அதை எழுப்பி அதுக்கு பதில் சொல்வது தான் பேச்சு, பிரசங்கம் இல்லையா? அப்போ தான் ஜனங்க கேட்பாங்க. ஏன்னா அவங்க உள்ளத்தில் இருக்கிறது நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க இல்லையா? அப்போ இவ்வளோ நேரம் சொன்னார் யூதர்களை பற்றி, அவர்களும் அநியாயம் அவபக்தியில் வாழ்ந்து கோபத்துக்கு உட்பட்டிருக்காங்கன்ட்டார். இப்போ அவர்களுக்கு ஒரு காரியத்தை, அவர்கள் உள்ளத்தில் ஒரு காரியம் கேள்வியாக எழும்புதுன்றது அவருக்கு தெரியும். ஏன்னா இவரும் ஒரு யூதர் தான். யூதர்கள் எப்படி யோசிப்பாருன்னு தெரியும். யூதர்கள் என்ன யோசிப்பாங்கன்றதை இவரே வாய்ஸ் பண்ணுறார், இவரே தன்னுடைய வாயால் சொல்கிறார். இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன? ஐயா, நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருக்குமானால் அப்போ யூதனுடைய மேன்மை என்ன அப்படிங்கிற கேள்வியை எழுப்பி அதுக்கு பதில் சொல்கிறாருங்க. இந்த 3ஆம் அதிகாரத்தை 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். நேச்சுரல் டிவிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 பிரிவாக பிரிக்கலாம். இங்கிலீஷ் பைபிள்லாம் பார்த்திங்கன்னா சில நேரத்தில் பேராகிராஃபை பிரித்தே கொடுத்துருப்பாங்க, சப் டைட்டில் மாதிரி கொடுத்துருப்பாங்க, பேராகிராஃப் டைட்டில் பிரித்து அதில் 3 பகுதியில் பிரிச்சிருப்பாங்க சாதாரணமாக. ஏன்னா இயற்கையாகவே இது 3 பிரிவுகளாக தான் வருது. எப்படி சொல்கிறேன்? முதலாவது பிரிவு 1லேருந்து 8 வசனங்கள். அதில் 2ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லியிருக்கிற காரியங்கள் அடிப்படையிலே அவருடைய உள்ளத்திலே எழும்பும் ஐயங்கள், கேள்விகள், சந்தேகங்கள், இவைகளுக்கு பதிலளிக்கும்படியாக முதல் 8 வசனங்கள் அதைத்தான் இப்படி ஆரம்பிக்கிறார். இப்போ இது உண்மையான யூதனுடைய மேன்மை என்ன அப்படின்னு ஆரம்பிக்கிறார். நீங்கள் சொல்கிற மாதிரி யூதர்கள்லாம் யோக்கியமற்றவர்கள் அப்படின்னா, யூதர்கள்லாம் தேவனுக்கு முன்னால் வரக்கூட தகுதி இல்லை அவங்களுக்கு, அவர்களும் பாவிகள்னு சொன்னால், அப்போ யூதருடைய மேன்மை என்ன அப்படிங்கிற கேள்வியை முதல் 8 வசனத்தில் எழுப்பி அதுக்கு பதில் சொல்கிறாரு. 2வது 9லேருந்து 20ஆம் வசனம் வரை 2வது டிவிஷன். அதில் இதற்கான பழைய ஏற்பாட்டு வசன ஆதாரங்களை சமர்ப்பிக்கிறார். அவருக்கு தெரியும் யூதர்கள் வசனத்தை ரொம்ப விரும்புகிறவங்க, மதிக்கிறவங்க. பழைய ஏற்பாட்டிலேருந்து எடுத்து சொல்லணும் அவர்களுக்கு, சும்மா இப்படின்னு சொல்லக்கூடாது, வசனம் சொல்லுதுன்னு சொல்லணும். ஆகவே நான் சொல்கிறேன், அவபக்தி அநியாயம் உங்களுக்குள்ளே இருக்குது, தேவ கோபம் உங்கள் மேலே இருக்குதுன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் நம்ப மாட்டேறீங்க. பழைய ஏற்பாட்டில் வாசித்து பாருங்கள், இங்கெல்லாம் அப்படி சொல்லியிருக்குன்னு வரிசையாக வசனங்களையா அப்படியே சரமாரியாக சொல்லுகிறார் 9லேருந்து 20ஆம் வசனம் வரை. அப்புறம் 21ஆம் வசனத்திலேருந்து ஆரம்பித்து இந்த ரட்சிப்பின் உபதேசத்தை ஒரு சுருக்கமாக அங்கே சொல்கிறார். இப்படி புறஜாதியாக இருந்தாலும் சரி, யூதனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு ரட்சிப்பு தேவைப்படுது. ஏன்னா எல்லாம் 2 பேருமே பாவ நிலையில் இருக்காங்க. அவர்களுக்கு எப்படி ரட்சிப்பு உண்டாகிறது என்பதை அங்கே 21ஆம் வசனத்திலேருந்து ஆரம்பித்து அங்கே கடைசி வரைக்கும் அவர் அங்கே சொல்லுகிறார். இதுதான் இந்த 3 பகுதிகள். இந்த 3வது பகுதி ரொம்ப முக்கியமான பகுதி பாருங்கள். ரொம்ப பிரமாதமான வசனங்கள்லாம் அங்கே வருது. 21ஆம் வசனத்தை பாருங்கள். இப்படி இருக்க அப்படின்னா என்ன அர்த்தம்? புறஜாதிகள் மட்டும் இல்லை, யூதர்களும் கெட்டு போனாங்க, எல்லாம் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசனங்களும் சாட்சியிடுகிறது. எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்கள். இப்படி இருக்க எல்லாருக்கும் தேவ நீதி தேவைப்படுது, எல்லாருமே தகுதியேற்று போனாங்க தேவனுக்கு முன்னால். சுவிசேஷம் என்ன சொல்லுது? தேவன் தம்முடைய நீதி எப்படிப்பட்ட மக்களுக்கு எப்படி தர்றாருங்கிறத சொல்லுகிறது. நியாயப்பிரமாணம் இல்லாமல், நியாயப்பிரமாணத்தை செஞ்சு அதன் மூலம் அநீதிமானாகாமல் வேற ஒரு விதத்தில் தேவ நீதி கொடுக்கப்படுகிறது என்பதை வேதம் போதிக்கிறது என்பதை இங்கே சொல்ல ஆரம்பிக்கிறார். இதுதான் ரோமருக்கு எழுதின சுவிசேஷத்தை குறித்த விளக்கம் இல்லையா? அப்போ இதில் இன்னும் 2 வசனங்கள் ரொம்ப அற்புதமான வசனங்கள், கிறிஸ்தவத்திலேயே ரொம்ப மேன்மையான வசனங்கள்னு சொல்கிறாங்க. அது 25, 26 வசனங்கள். எல்லா வேத வல்லுநர்களும் இதை
வேத வசனத்திலே மிகச்சிறந்த வசனங்கள்ன்றாங்க. வாசிக்கிறேன் பாருங்கள். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்திலே நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், தாம் நீதி உள்ளவரும் இயேசுவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், கிறிஸ்து இயேசுவனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். என்ன அருமையாக சொல்லியிருக்கு பாருங்க. இங்கே இந்த வசனங்களுடைய விளக்கங்கள்லாம் பிறகு நாம் வருவோம். ரொம்ப அற்புதமான விளக்கங்கள். சரி, 3 பகுதியாக பிரிச்சிருக்கு. 3ஆம் அதிகாரத்தை 3 பகுதியாக பிரிக்கலாம். 1லேருந்து 8, 9லேருந்து 20, 21லேருந்து பிறகு 31 வரை, இல்லையா? சரி, இப்போ முதல் பகுதியை நம்ம பார்ப்போம். முதல் பகுதியில் இந்த முதல் 2 வசனத்தை மட்டும்தான் பார்க்க போனோம். அந்த முதல் 2 வசனத்தில் 2ஆம் அதிகாரத்தில் அவர் சொன்ன காரியங்கள் பேரில் அவர்களுக்கு எழும்பும் சந்தேகங்கள், அதன் அடிப்படையில் எழும்பும் கேள்விகள், அதற்கு அவர் பதிலளிக்கிறார். பாருங்கள், முக்கால்வாசி நேரம் பிரசங்கியார்கள் என்ன பண்ணுவாங்க, நேராக உபதேசத்துக்கு போயிடலாம். 21ஆம் வசனத்துக்கு போயிடுங்க, நேராக 21லேருந்து 31 வரைக்கும் பிரமாதமாக இருக்குது, சுவிசேஷத்தை பற்றி விளக்கி சொல்கிறாரு அப்படின்னு போயிடுவாங்க. தான் சொல்லியாச்சே, புறஜாதியாரும் தேவ கோபாக்கினைக்குள்ளே இருக்கிறாங்க, யூதர்களும் தேவ கோபாக்கினைக்குள்ளே இருக்கிறாங்கன்னு சொல்லியாச்சே, நேராக போயிட வேண்டியதான். அந்த சப்ஜெக்ட்டுக்கு போயிடலாம், ரட்சிப்பை பற்றி பேசலாம், எப்படி நீதிமானாக்குகிறார் தேவனை, தகுதியற்றவர்கள் எப்படி தகுதிப்படுத்துகிறார்னு பேசலாம், சுவிசேஷத்தை சொல்லலாம் அப்படின்னு போயிடுவாங்க நேராக. பவுல் அப்போஸ்தலனுடைய மெத்தட் ரொம்ப பிடிக்குது எனக்கு. பாருங்கள், அவர் அவங்க உள்ளத்தில் ஒரு சந்தேகத்தையும் விடுறதில்லை. சந்தேகத்தை இவரே அதை வாயால் சொல்லி அவங்க உள்ளே இருக்க கேள்வியை சொல்லி அதுக்கு பதில் அளிக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும் அவங்க என்ன திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியும். இதுதான் எஃபெக்டிவ் ப்ரீச்சிங். பிரசங்கியார்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். அப்போ அவர் சொல்கிறாரு, ஆமாம், நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு வந்த யூதர்கள்லாம் அவபக்தி அநியாயத்தில் வாழ்ந்து அவர்களும் புறஜாதியார்களை போலவே தேவ கோபாக்கினுக்கு உட்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறேன். அப்படி சொல்லும்போது உங்கள் மனசில் என்ன வரும்? அது உண்மையானால் யூதனுடைய மேன்மை என்ன? இப்படி சொல்கிறீரு, இப்படி சொன்னால் அப்போ யூதனுடைய மேன்மை என்ன? இதுக்கு பதில் அளிக்காமல் நேராக உபதேசத்துக்கு போயிடக்கூடாது. இதுக்கு பதில் அளிச்சுட்டு போகணும். யூதனுடைய மேன்மை என்ன? விருத்த சேதனத்தினால் பிரயோஜனம் என்ன? ஆபிரகாமை கர்த்தர் அழைச்சி அவனுக்கு வாக்கு தத்துவத்தை கொடுத்து அவனை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி அவனோட உடன்படிக்கை பண்ணி உடன்படிக்கை அடையாளத்தை சரீரத்தில் வச்சு பிறகு மோசேயின் காலத்தில் நியாயப்பிரமாணத்தை கொடுத்து இப்படியெல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணியிருக்கிறாரு. இது எல்லாம் வேஸ்ட்டாக அப்போ? இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றீங்களா? யூதனுக்கு யூதன் எந்த விதத்திலும் விசேஷத்துவம் நல்லன்னு சொல்ல வரீங்களா? தேவனுடைய வாக்கு தத்தங்களை பெற்றவன், தேவனோடு உடன்படிக்கை உள்ளவன், அந்த அடையாளத்தில் சரீரத்தில் சுமந்திருக்கிறவன், 10 கற்பனை இவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது, இவனுக்கு எந்த விசேஷமும் மேன்மையும் இல்லைன்னு சொல்ல வருகிறார் நீர் அப்படிங்கிறது யூதன் கண்டிப்பாக கேட்பான். அவன் ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாதா? ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் இதெல்லாம் நடக்கலையே, யூதர்களுக்கு தான் நடந்தது, ஆபிரகாமின் பிள்ளைகளுக்கு தான் நடந்தது. இப்போ அவன் விசேஷமானவன் அல்லவா? ஒரு விசேஷமும் இல்லைன்றீங்களா? யூதனுடைய மேன்மை என்ன? பதில் சொல்லுங்கன்னு கேட்பாங்கன்னு அவருக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாமல் இது இன்னொரு கேள்வியும் கூட எழுப்புது. இதோட இன்னொரு கேள்வியும் ஒட்டிக்கிட்டு வரும் கண்டிப்பாக, நேச்சுரலாக. அது என்ன கேள்வி? பழைய ஏற்பாட்டு புஸ்தகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பழைய ஏற்பாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா, பழைய உடன்படிக்கை குறித்த காரியங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, பழைய ஏற்பாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் தான் ஆபிரகாமை குறித்த சரித்திரம் வருது, அவன் எப்படி தெரிந்து கொண்டார்னு வருது, அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் வருது, அவனுக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை விருத்த சேதனெல்லாம் அங்கே தான் வருது. அப்புறம் ஆபிரகாம் சந்ததியில் வந்த மோசே அவன் கையில் எப்படி 10 கற்பனை கொடுத்தாருன்ற வருது, அவர்களுக்கு என்னெல்லாம் போதிச்சார், எப்படியெல்லாம் நடத்துகிறாரு, இதெல்லாம் வருது. பழைய ஏற்பாடு முழுவதும் இந்த யூதர்களை குறித்த சரித்திரம் தானே அது. யூதர்களோடு தேவன் இடைப்பட்ட அந்த காரியங்களை குறித்தது தானே பழைய ஏற்பாடு. அப்போ யூதர்களுக்கு எந்த விசேஷமும் கிடையாது, அவர்கள் எந்த விதத்திலும் மேன்மை கிடையாது, அவர்களும் புறஜாதிகளும் ஒன்று அப்படின்னா எந்த விதத்திலும் 2 பேருக்கு வித்தியாசமே கிடையாது. அவனும் பாவி இவனும் பாவி, இவன் எந்த விதத்திலையும் உயர்ந்தவன் கிடையாது, இவனுக்கு எந்த விதத்திலையும் ஒரு மேன்மை கிடையாது அப்படிங்கிறது உண்மையானால் பழைய ஏற்பாட்டுக்கு என்ன அர்த்தம்? பழைய ஏற்பாடை எதுக்கு தூக்கி எறிஞ்சிடலாமே, தேவையே இல்லையே. புறஜாதியும் யூதனும் ஒன்றுன்னா பழைய ஏற்பாடு தேவையில்லை. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற ஒன்றும் நமக்கு பிரயோஜனப்படாது அப்படின்னு ஆகிடுமே. அப்போ பழைய ஏற்பாட்டையே நீர் பழித்து பேசுகிறீரா
அப்படிங்கிற கேள்வி அங்கே எழும்புது. யூதனை தகுதியற்றவன் சொன்னது மூலமாக, யூதனை பாவின்னு சொன்னதன் மூலமாக பழைய ஏற்பாட்டையே நீர் தூக்கி எறிகிறீர் அல்லவா அப்படிங்கிற கேள்வி அங்கே நிச்சயமாக எழும்புகிறது. அதுக்கு பவுல் பதில் அளிக்கிறார். அவர் என்ன அவருடைய பதில் என்ன? 2ஆம் வசனத்திலே சொல்கிறார். அவருடைய பதில் என்ன? ஐயோ, நான் சொன்னதை ரொம்ப தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க நீங்கள். நான் சொன்ன 2ஆம் அதிகாரத்தில் சொன்னதை வச்சு இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன, விருத்த சேதனத்தினால் பிரயோஜனம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் சொன்னதே விலகலைன்னு அர்த்தம் உங்களுக்கு அப்படின்றார். நான் என்ன சொன்னேன்? யூதனுக்கு எந்த மேன்மையும் இல்லைன்னு சொன்னேன்னா, விருத்த சேதனத்தினால் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நான் சொன்னேன்னா, இல்லையே, நான் அப்படி சொல்லலையே அப்படிங்கிறார். யூதனுக்கும் புறஜாதிக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைன்னு சொன்னேன்னா கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, பாவம்னு வரும்போது யூதனுக்கும் புறஜாதிக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அதே போல் ரட்சிப்புன்னு வரும்போது யூதனுக்கும் புறஜாதியானுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. என்ன அர்த்தம்? புறஜாதியான் எப்படி பாவியாக இருக்கானோ அதே போல் யூதனும் பாவியாக இருக்கிறான். அவன் எப்படி அவபக்தியில் அநியாயத்திலையும் வாழ்கிறானோ இவனும் அப்படி தான் வாழ்கிறான். இவன் ஏதோ இவனுக்கு உடன்படிக்கை இருக்குது, வாக்கு தத்தம் இருக்குது, 10 கற்பனை இருக்குதுன்றதுனால இவனும் அதனால் இவன் மேன்மையானவன் சொல்ல முடியாது. ஏன்னா இவனுக்கு இருக்குது, இருந்தால் அதன்படி நடக்கலையே அவன். அதுதான் நம்ம ஹோல் பாயிண்ட். 2ஆம் அதிகாரத்தில் போதிக்கிற காரியத்தினுடைய சாராம்சமே அதுதானே. ஆமாம், இருக்குதுன்னு சொல்லி அதனால நீ மேன்மை உள்ளவன் ஆகிட முடியாது. அதில் ஒன்றும் செய்யலையே, அதன்படி நடந்துக்கலையே. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீயும் புறஜாதியாக மாதிரி தான் இருக்கிற, வாழ்கிற அப்படிங்கிறார். அப்போ பாவம்னு வரும்போது 2 பேருக்கு வித்தியாசம் இல்லை. அப்போ ரட்சிப்புன்னு வரும்போது 2 பேருக்கு வித்தியாசம் இல்லை. 2 பேரும் பாவிகளாக இருக்கிறாங்க, சமமான நிலையில் இருக்கிறாங்க. இவன் எப்படி பாவியோ அதே மாதிரி தான் யூதனும் பாவி, புறஜாதியம் எப்படி பாவியோ அதே போல் தான் யூதனும் பாவி. அது உண்மையானால் ரட்சிப்பை குறித்ததும் உண்மை. புறஜாதியானுக்கு எப்படி ரட்சிப்பு தேவைப்படுமோ அதே மாதிரி தான் இவனுக்கு ரட்சிப்பு தேவைப்படுது. இவனும் அதே தேவையில் தான் இருக்கிறான். அவனுக்கு புறஜாதியானுக்கு எப்படி ரட்சிப்பு உண்டாக முடியுமோ அதே மாதிரி தான் இவனுக்கு ரட்சிப்பு உண்டாக முடியும். ஆண்டவராக இயேசுவின் மூலமாக, கல்வாரி சிலுவையின் மூலமாக, அவர் கொடுக்குற நீதியின் மூலமாக அப்படி தான் ரட்சிப்பு உண்டாக முடியும். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு தான் ரட்சிக்கப்பட முடியும். இவனுக்கு ஒன்றும் ஸ்பெஷல் மெத்தட் ஒன்றும் கிடையாது. 2 பேருக்கும் ஒரே விதமாக தான் 2 பேரும் ரட்சிப்பை அடைய முடியும். 2 பேரும் சமமான நிலையில் இருக்காங்க பாவம்னு வரும்போது. அதே போல் ரட்சிப்புன்னு வரும்போது 2 பேரும் சமமாக ட்ரீட் பண்ணப்படுகிறார்கள். அதனால தான் பின்னால் சொல்கிறாரு, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை அப்படின்னு. there's no difference. there's no differenceனா வித்தியாசம் இல்லைன்னா புறஜாதிக்கும் யூதனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைன்ற எடுத்துக்கூடாது. அப்படி நான் சொல்லலைன்றார். இன்னும் கேட்டால் யூதனுக்கு சில மேன்மைகள் இருக்கிறது என்பதையே நான் சொல்லியிருக்கிறேன்ன்றார். 2:25 பாருங்கள். நீ நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடந்தால் விருத்த சேதனம் பிரயோஜனம் உள்ளது தான். இவங்க என்ன சொல்கிறாங்க? நீ சொல்கிறது உண்மையாக இருந்தால் விருத்த சேதனத்துக்கு எந்த பிரயோஜனமே இல்லையே. கிடையாது, நான் சொல்கிறேன், நான் சொல்லியிருக்கிறேன், 2ஆம் அதிகாரத்திலே சொல்லியிருக்கிறேன்ன்றாரு. நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடந்தால் விருத்த சேதனம் பிரயோஜனம் உள்ளது தான். நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்தால் உன் விருத்த சேதனம் இல்லாமையாய் ஆயிற்றே. நியாயப்பிரமாணத்தின்படி நடந்தால் விருத்த சேதனம் பிரயோஜனம் உள்ளது. நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கணும்னா விருத்த சேதனத்தினால எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்றார். அதாவது என்ன சொல்ல வர்றாரு? வெறும் நீ விருத்த சேதனம்ங்கிற அந்த ஒரு செயல் உனக்கு செய்யப்பட்டிருக்கிறது. தோலை வெட்டி எரிஞ்சிருக்கிறாங்க, சரீரத்தில் ஒரு சின்ன பகுதியை வெட்டி எரிஞ்சிருக்கிறாங்கன்னா அதை வச்சு நீ தேவ கோபம் என் மேலே இல்லை, இப்போ ஏன்னா இந்த சரீரத்தில் இருக்க தோலை வெட்டி எரிஞ்சிட்டாங்க, அதனால தேவ கோபத்துக்கு நான் உட்பட்டவன் இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி இதுபடி சொல்கிறேன். நான் ஒருத்தனை கொண்டு போய் சபையில் கொண்டு போய் ஒரு குழந்தைய கொண்டு போய் தண்ணியை தெளிச்சிட்டதுனால இந்த குழந்தை பரலோகம் போயிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. அல்லது ஒரு கொண்டு போய் சபையில் கொண்டு போய் முக்கி எடுத்து ஞானஸ்தானம் கொடுத்துட்ட, முழுக்க ஞானஸ்தானம் கொடுத்துட்ட, தண்ணிக்குள்ளே முக்கி உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நனைஞ்சு எந்திரிச்சானாக்கும், ஆகவே இவன் தேவ கோபாக்கினுக்கு உட்பட்டவன் கிடையாது, இவன் ரட்சிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்ல முடியாது. வெறும் அந்த செயல் ஒருத்தரை ரட்சிப்பது இல்லை. வெறும் தண்ணியை தெளித்ததுனால ஒரு குழந்தை ரட்சிக்கப்படுறதில்லை, வெறும் தண்ணிக்குள்ளே முக்கி எடுத்ததுனால ஒரு ரட்சிக்கப்படுறதில்லை. இதெல்லாம் இப்படிப்பட்ட தப்பான அபிப்பிராயங்கள்லாம் நிறைய பேருக்குள்ளே இருக்குது பாருங்கள். அதைத்தான் சொல்ல வர்றாரு.
விருத்த சேதனம் பிரயோஜனம் இல்லைன்னு நான் சொல்லலைன்றார். நீ விருத்த சேதனம் பண்ணிவிட்டு விருத்த சேதனமெல்லாம் பண்ணிவிட்டு நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்தால் விருத்த சேதனம் உனக்கு எப்படி உதவி செய்யும்? விருத்த சேதனம் உன்னை குவாலிஃபை பண்ணிவிடுமான்றார். நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறவனுக்கு விருத்த சேதனம் ஓகே, நடக்கலைன்னா உனக்கும் புறஜாதிக்கு என்ன வித்தியாசம்? அதைத்தான் சொல்கிறேன்றார். அந்த விதத்தில் தான் நீங்கள் 2 பேரும் சமம்ன்ற. நீ விருத்த சேதனம் பண்ணியிருக்கிற, அவன் பண்ணலை, நீ நினைக்கிற அடே அப்போ நான் பண்ணதுனால நான் மேன்மையானவன்ற. நான் சொல்கிறேன், பண்ணதுனால நீ மேன்மையானவன் இல்லை. நியாயப்பிரமாணத்தின்படி நீ செய்தால் தான் அந்த விருத்த சேதனம் உனக்கு பிரயோஜனம் உள்ளது. நீ பண்ணலைன்னா, நியாயப்பிரமாணத்தின்படி செய்யலைன்னா உனக்கும் புறஜாதிக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? 2 பேரும் சமமான நிலையில் பாவிகளாக இருக்கிறீர்கள். அப்போ 2 பேருக்கும் ரட்சிப்பு தேவை. ரட்சிப்பு 2 பேருக்கும் சமமான நிலையில் தான் கொடுக்கப்படுகிறது. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லை. 2 பேருக்கும் ரட்சிப்பு ஒரே விதத்தில் தான் வர முடியும் என்கிறத சொல்கிறார். அப்போ யூதனுக்கு எந்த மேன்மையும் இல்லைன்னு சொல்லலை நான். விருத்த சேதனத்தினால் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லலை நான். என்ன சொன்னேன்? பாவம்னு வரும்போது யூதனுக்கும் புறஜாதியானுக்கும் வித்தியாசம் கிடையாது. ரட்சிப்புன்னு வரும்போதும் யூதனுக்கும் புறஜாதியானுக்கும் வித்தியாசம் கிடையாது. ஆனால் யூதனுக்கும் புறஜாதியானுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குதா அப்படின்னு கேட்டால் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் அப்படின்றார். 2ஆம் வசனத்தில் எப்படி சொல்கிறார் பாருங்க. அது எவ்விதத்திலும் மிகுதியாக இருக்கிறது. எது? யூதனுடைய மேன்மை இருக்குதா அப்படிங்கிறாங்க. இருக்குதாங்கிற கேள்விக்கு அவருடைய பதில் என்ன? எஸ், ஆமாம் இருக்குது அப்படிங்கிறார். ஆமாம் இருக்குது. இங்கிலீஷில் ரொம்ப அழகாக வருது. chiefly because unto them were committed the oracles of God. chieflyன்ற வார்த்தை எடுத்துங்க. இங்கே எவ்விதத்திலும் மிகுதியாக இருக்குதுன்னு தமிழில் மொழிபெயர்த்துட்டாங்க. chieflyன்னு சொன்னால் பிரதானமாக அல்லது எல்லாத்துக்கும் மேலமாக, எல்லா அந்த மேன்மையில் உள்ள எல்லா அம்சங்களையும் இங்கே சொல்ல விரும்பல. அவர் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. ஒன்றே பெருசுப்படுத்தி சொல்கிறார். யூதனுடைய மேன்மை என்ன இருக்குதா? ஏதாவது மேன்மை இருக்கா யூதனுக்கு? இருக்குது அப்படின்றார். ஆமாம் இருக்குது. ஐயோ, நீங்கள் ஒன்றுமே இல்லை, 2 பேர் புறஜாதியான இவனும் சமம்னு சொல்கிற மாதிரி இருந்தது. இல்லை அப்படி சொல்லலை நான். 2 பேரும் பாவிகள்னு, 2 பேருக்கும் ரட்சிப்பு தேவைன்னு சொன்னேன். ஆனால் யூதனுக்கும் புறஜாதியனுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆமாம் இருக்குது, ஒரு பிரதானமான வித்தியாசம் இருக்குது நான் சொல்கிறேன்றார். அது என்ன? தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே. அப்போ தேவனுடைய வாக்கியங்கள் அவனிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மை. அதுதான் அவனை ஒரு விசேஷத்தவனாக ஆக்குகிறது அப்படிங்கிறார். அப்போ இந்த தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கு பாருங்கள். அதை கொஞ்சம் விளக்க விரும்புகிறேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. தேவனுடைய வாக்கியங்கள்னு தமிழில் வாசிக்கும்போது நமக்கு அது பெருசாக தெரியல. இங்கிலீஷில் நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவர் என்ட்ரஸ்டட் வித் தி ஆரக்கிள்ஸ் ஆஃப் காட், அல்லது தேவர் அதாவது unto them were committed the oracles of God. கிங் ஜேம்ஸில் வருது இல்லையா? unto them were committed the oracles of God. அதை கொஞ்சம் பெட்டராக ட்ரான்ஸ்லேட் பண்ணோன்னா unto them were entrusted the oracles of God, or they were entrusted with the oracles of God. தேவனுடைய வேத வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு நல்ல டிரான்ஸ்லேஷன். இந்த தேவனுடைய வாக்கியங்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிங்க சொல்கிறேன். ஆரக்கிள்ஸ் ஆஃப் காட்னு இங்கிலீஷில் மொழிபெயர்த்துருக்காங்க. இந்த ஆரக்கிள்ஸ் ஆஃப் காடுன்றது ரொம்ப பிரமாதமான ஒரு எக்ஸ்ப்ரெஷன். அந்த அர்த்தம் என்ன? இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா, ஆங்கில உலகத்தில் அந்த காலத்தில் சில பெரிய மேதைகள், எல்லாம் அறிந்தவர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படிப்பட்ட ஆட்கள் ஒரு கூட்டத்தில் எதையாவது பற்றி விவாதிக்கும்போது கடைசியில் இவரை கேட்போம்பா, இவருக்கு எல்லாம் தெரியும், இவர் இதை பற்றி ஒட்டு மொத்தமாக அத்தனையும் தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு, A to Z எல்லாம் தெரியும்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படிப்பட்ட ஆள் இவர் தான் இதுக்கு அத்தாரிட்டி, இவரை கேட்போம் அப்படிம்பாங்க. அவர் இதுதான் கரெக்ட், நான் சொல்கிறேன் இதுதான் உண்மை அப்படின்னு சொன்னார்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க இங்கிலீஷில்? த ஆரக்கிள் ஹஸ் ஸ்போக்கன். அப்படின்னா
இவர் சொல்கிறது வந்து தேவ வாக்கு மாதிரி அப்படின்னு அர்த்தம். கடவுளே பேசினா மாதிரி, கடவுள் எல்லாம் அறிஞ்சவர் இல்லையா, அவரே பேசினா மாதிரி இவர் சொன்னது அப்படின்னு தான் அர்த்தம். அதுதான் ஆரக்கிள்ஸ்ன்றதுக்கு அர்த்தம், தி ஆரக்கிள்ஸ் ஆஃப் காட்ன்றது. அப்போ இந்த ஆரக்கிள்ஸ் ஆஃப் காட்ன்றது வேதத்தில் மொத்தம் 4 இடத்துல புதிய ஏற்பாட்டில் அது வருது, அந்த அதே வார்த்தைகள் வருது. ஒன்று வந்து ஸ்தேவான் அவன் கொல்லப்பட்ட அன்றைக்கு பிரசங்கம் பண்ணுறான் இல்லையா, பிரசங்கம் பண்ணும்போது யூதருடைய சரித்திரத்தை அப்படியே ட்ரேஸ் பண்ணுகிறான். ஆபிரகாம்லேருந்து ஆரம்பித்து எப்படி யூத மக்கள் உடைய சரித்திரம்னு சொல்லி அப்படியே ட்ரேஸ் பண்ணிவிட்டு மோசே பற்றி சொல்லும்போது 37-38 ஆகிய வசனத்தில் இப்படி சொல்கிறான். இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி உங்கள் தேவனாகிய கர்த்தர், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7:37-38, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் சகோதரரிலிருந்து என்னைப் போல் ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்று சொன்னவன் இந்த மோசேயே. சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்திலே சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே. நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்கள் இவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஜீவ வாக்கியங்கள்னு வந்துருச்சிங்க. ஆரக்கிள்ஸ் ஆஃப் காட்னு இங்கிலீஷில் வரும், பார்த்திங்கன்னா அப்படியே வரும். ரோமர் 3:2 நம்ம இப்போ படிச்சிட்டு இருக்கோம் இல்லையா, அது வந்து 2வது தடவை அந்த வார்த்தை வருது. தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது அப்படின்னு வருது. 3வது எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் பார்த்திங்கன்னா, எபிரேயர் 5:12 பார்த்திங்கன்னா, காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். அது சொல்லும்போது அவங்களுக்கு கடிந்து கொள்கிறார். என்ன சொல்கிறாரு, நேரம் நீங்கள் டீச்சர்ஸாக இருக்க வேண்டியவங்க, மற்றவங்களுக்கு போதிக்க வேண்டியவங்க, இன்னும் பால் குடிக்கிறவங்களாக இருக்கிறீங்க, குழந்த மாதிரி இருக்கிறீங்க, வளர்ச்சி இல்லைன்றார். அது சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உங்களுக்கு உபதேசிக்க வேண்டியதாக இருக்குது. அதாவது எலிமெண்ட்ரி டீச்சிங்ஸ், அதையெல்லாம் மறுபடியும் உங்களுக்கு முதல்லேருந்து ஆரம்பிக்க, A to Z ABCDலேருந்து ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்குது உங்களுக்கு அப்படின்றார் கிறிஸ்தவர்களை பார்த்து. 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா முதல் 2 வசனங்களை பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறார் பாருங்கள். ஆகியால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போகமாக. இதெல்லாம் எலிமெண்ட்ரி டீச்சிங்ஸ், இதெல்லாம் ரொம்ப ஆரம்பகால உபதேசங்கள். எது கிறிஸ்துவை பற்றிய சொல்லிய மூல உபதேசங்கள்னு அதை சொல்கிறாரு. என்ன எது எலிமெண்ட்ரி டீச்சிங்ஸ், எது ஆரம்பகால உபதேசங்கள்? செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல், அப்புறம் தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம், அப்புறம் ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், ஞானஸ்நானம் பற்றிய உபதேசங்கள், அப்புறம் கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு. இதெல்லாம் வந்து பேசிக் டீச்சிங்ஸு. இதுக்கு மறுபடியும் போக வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறார். 4வது பார்த்திங்கன்னா 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இப்படி சொல்கிறார். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். மறுபடியும் தேவனுடைய வாக்கியங்கள் அப்படின்னு வருது இல்லையா. சரி, அப்போ ஒவ்வொரு தடவையும் 4 தடவையும் பார்த்திங்கன்னா தேவனுடைய வாக்கியம் வருது. இது என்ன அர்த்தம்? என்ன அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது? இவையெல்லாம் கடவுளே பேசின வார்த்தைகள், கடவுளுடைய வார்த்தைகள். இட் மீன்ஸ் a divine utterance, a divine revelation. கடவுள் வெளிப்படுத்தி இருக்கிறார், சில காரியங்களை அவரே பேசி இருக்கிறார் என்பதை இங்கே சொல்லியிருக்குது. தேவ வாக்கு இது. ஒரு மனுஷன், எல்லாம் தெரிஞ்ச மனுஷன் ஒன்று சொல்லும்போது தேவ வாக்கு மாதிரி எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்களா? இது வந்து தேவ வாக்கே. அது வந்து தேவ வாக்கு மாதிரி இருக்கலாம், இது வந்து தேவ வாக்கே. இது இந்த 4 தடவை வந்தது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கல்ல. சேவான் பிரசங்கம் பண்ணும்போது சொல்கிறது வந்து பழைய ஏற்பாட்டை தான் சொல்கிறான். பழைய ஏற்பாட்டில் எப்படி தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, மோசேக்கு கொடுக்கப்பட்ட அந்த 10 கற்பனைகளை பற்றி அங்கே சொல்கிறான். ரோமர் 3:2 எப்படி தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது எதை சொல்லியிருக்குது? பழைய ஏற்பாட்டை தான் குறிப்பிடுகிறது அது. அதே போல் எபிரேயர் 5:12
அங்கே பழைய ஏற்பாட்டு அல்ல புதிய ஏற்பாட்டு உபதேசங்களை குறிப்பிடுகிறது அது இல்லையா. 1 பேதுரு 4:11 தேவனுடைய வார்த்தை பொதுவாக தேவனுடைய வசனத்தை பற்றி அங்கே குறிப்பிடுகிறது. அப்போ தேவனுடைய வாக்கியங்கள் என்று சொல்லப்படுகிறது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம். பவுல் அப்போஸ்தலன் பழைய ஏற்பாட்டை தேவனுடைய வாக்கியங்கள் என்று இங்கே அழைக்கிறார். மற்றபடி 2 திமோத்தி 3:16 மற்றும் 2 பேதுரு 1:19-21 ஆகிய வசனங்களில் நீங்கள் மற்ற நோட் பண்ணி வச்சுக்கிட்டு வாசித்து பார்க்கலாம். அதெல்லாம் எப்படி இந்த வேத வசனம் தேவனால் ஏவப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது, அது எப்படி நம்ம கவனிக்க வேணும் மதிக்க வேணும்லாம் கரெக்டாக சொல்லியிருக்குதாங்க. இதெல்லாம் தேவனுடைய வார்த்தைன்னு சொல்லியிருக்குது இல்லையா. ஆனால் இந்த ரோமர் 3:2 நிறைய பேர் இதை கவனிக்கிறது இல்லை. பவுல் அப்போஸ்தலன் ஒரு அப்போஸ்தலன், தேவனிடத்திலிருந்து அதிகாரம் பெற்றவன், சபைக்கு சில சத்தியங்களை கொடுக்கும்படியாக. இந்த அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நான் சொல்கிறேன் தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது. அப்படின்னா பழைய ஏற்பாட்டை அவர் எப்படி நினைக்கிறாரு? தேவனுடைய வாக்கியங்களாக நினைக்கிறார். சரியா? சரி. யூதருடைய மேன்மை என்ன? விருத்த சேதனத்தினால் பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்டவர்களுக்கு சொல்கிறாரு, இல்லை இருக்குது, மேன்மை இருக்குது, விருத்த சேதனத்தினால் பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதுனார். Why does he single out this one thing as being the greatest privilege of all? எல்லாத்தை காட்டிலும் இந்த ஒன்றை ஏன் சுட்டி காட்டுகிறார்? யூதர்களுக்கு பல்வேறு காரியங்கள் நடந்தது பாருங்கள். அவங்களுக்கு சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்தாங்க, வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்தார், டெய்லி சாப்பிட்டாங்க, 40 வருஷம் சாப்பிட்டாங்க. கற்பாறையிலிருந்து தண்ணி வந்தது, அதை குடித்தாங்க. யோர்தான் நதியை கடந்தாங்க, வெட்டாந்தரையில் கடக்கிறது போல். எரிகோவை சும்மா சுற்றி வந்தாங்க, அந்த மதில் இடிஞ்சு விழுந்தது. அவ்வளோ அகலமான ஒரு மதில், தரைமட்டமானது. இவ்வளோவெல்லாம் நடந்திருக்குது, இதுக்கு மேலேயும் நடந்திருக்குது இல்லையா. இதை மட்டும் ஏன் குறிப்பிட்டு சொல்கிறாரு? அவருடைய விசேஷம் என்னன்னா, அவங்க சிவந்த சமுத்திரத்தை கடந்தவங்களாக்கும், எரிகோ மதிலே விழுந்ததாக்கும், இதெல்லாம் சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் கூட அவருடைய மேன்மை தான். தேவன் அவர்களுக்கு எப்படியெல்லாம் செஞ்சார், என்னமெல்லாம் பண்ணாருன்னு சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் சொல்லலை, பிரதானமாக ஒன்றை சொல்கிறேன் அப்படின்றாரு. அது எவ்விதத்திலும் மிகுதியாக இருக்குது. யூதனுடைய மேன்மை என்னன்னா கண்டிப்பாக இருக்குது, ரொம்ப அதிகமாகவே இருக்குதுன்றார். எவ்விதத்திலும் மிகுதியாக இருக்குதுன்னா நிறைய மேன்மை இருக்குது அவனுக்கு அப்படின்றாரு. அந்த மேன்மை நிறைய மேன்மை இருக்குது, அதில் பிரதானமானதை எல்லாத்த காட்டிலும் மிகச்சிறந்தது, உயர்ந்தது, அதை குறிப்பிடுகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது, விசேஷித்த மேன்மையாமே அப்படிங்கிறார். இதை மட்டும் ஏன் சிங்கிள் அவுட் பண்ணுறாருங்கிறத கவனிக்கணும். ஏன் இதை மட்டும் தனிப்படுத்தி, இதை மட்டும் பெருசுப்படுத்தி, இந்த ஒரு மேன்மையே போதுன்ற மாதிரி பேசுகிறாரு? ஏன்? பல காரணங்கள் இருக்குது. ஒன்று, கடவுள் மனுஷனிடத்தில் நேரடியாக பேசினாருங்கிறது ஒரு பெரிய மேன்மை. ஒரு ராஜாவோ ராணியோ சும்மா ஒரு மனுஷனை பார்த்து ஒரு கையசிச்சிட்டாலே நம்ம என்ன பண்ணுவோம்? என்னை பார்த்தாங்க, கையசிச்சாங்க அப்படின்றோம். ஒரு வார்த்தை நம்மளை கூப்பிட்டு பேசிட்டா அப்படியே நம்மளுக்கு தலையே சுற்றிடும் இல்லையா. இவ்வளோ பெரிய மனுஷன் என்னை கூப்பிட்டு ஒரு வார்த்தை பேசிட்டாரே, என்ன விசாரிச்சிட்டாருன்னு. தேவாதி தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், அவர் மனுஷனிடத்தில் நேராக பேசியிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய மேன்மை என்னன்னா, விசேஷம் என்னன்னா, டைரக்டாக ஹி ஹஸ் ஸ்போக்கன் டு தெம். எப்பேற்பட்ட மேன்மை பாருங்கள். உபாகமம் 8:3 இதை பற்றி இப்படி நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே அங்கே போதிக்கிறார் பாருங்கள். தேவன் அவர்களை எப்படி நடத்தினார், எப்படி அவர்களோடு இடைப்பட்டார் என்பதை சொல்லும்போது 8:3 சொல்கிறாரு உபாகத்தில், அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். மனாந்திரத்து வழியாக வந்தாங்க, சாப்பாடு இல்லை, ஒன்றும் இல்லை, தண்ணி இல்லை. இவங்க நினச்சாங்க, ஐயோ பசி தாகம் அப்படின்னு நினச்சாங்க.
எதுக்கு அந்த வழியாக கொண்டு வந்தார்? எதுக்கு அந்த பாடம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாருன்னா, ஒன்றும் தண்ணி இல்லாத காட்டு வழியாக கொண்டு வந்து, ஒன்றும் இல்லாத ஒரு இடத்துல வனாந்திரத்தில் கொண்டு வந்து வானத்திலேருந்து மண்ணாவை பொழிஞ்சு ஏன் அவர்களை சாப்பிட வச்சாருன்னா, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் அப்படிங்கிறத அவர்கள் காட்டும்படியாக. வெறும் சோத்தை தின்னு பிழைக்கிறவன் இல்லை மனுஷன். கடவுளுடைய வார்த்தை அவனுக்கு ஜீவனும் பலனுமாய் இருக்கிறது. மனுஷனுக்கு ஜீவனை கொடுப்பதே கடவுளுடைய வார்த்தை தான். வார்த்தையினால் மனுஷன் எல்லாத்தையும் உண்டாக்குனவர் அவர். மனுஷனை உண்டாக்கும் போது கூட நம்முடைய சாயலின்படி ரூபத்தின்படி அவனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்லி தான் அவனை உண்டாக்குறார். வார்த்தையினால் உண்டாக்குகிற தேவன். வார்த்தை தான் ஜீவனாக இருக்கிறது. வார்த்தை தான் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கிறது. அதுலேருந்து தான் எல்லாமே உண்டாகுது. இன்றைக்கு பார்க்கிற உலகமே வார்த்தையினால் உண்டான உலகம். அப்போ அதை அறிந்து கொள்ள முடியாதான் வனாந்திரத்து வழியாக கொண்டு வந்தார். சோறு இல்லாத காட்டு வழியாக கொண்டு வந்து உனக்கு சோறை வானத்திலேருந்து ஏன் கொடுத்தாருன்னா, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையினாலும் பிழைப்பான்றதை காட்டுறதுக்காக அப்படிங்கிறார். ரெண்டாவது, ஏன் இந்த ஒரு காரியத்தை சுட்டி காட்டுறாரு? தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது தான் அவருடைய விசேஷத்தை மேன்மைன்னு அந்த ஒரு காரியத்தை ஏன் சொல்கிறாரு? ஒன்று சொல்லிட்டேன், நேராக மனுஷனோட பேசுகிறார் கடவுள்னா அது பெரிய காரியம், அதனால தான் இது மேன்மை. ரெண்டாவது, நேராக மனுஷனோட கடவுள் பேசுகிறது தான் அவனுக்கு ஒரு பெரிய மேன்மையாய், எல்லா மேன்மையை காட்டின பெரிய மேன்மையாக இருக்குமானால், தேவன் மனுஷனிடத்தில் பேசாமல் போவது என்பது அதை போல் ஒரு கேடு மனுஷனுக்கு இருக்கவே இருக்காது. அதை போல் ஒரு பரிதாபம் மனுஷனுக்கு கிடையாது. தேவன் ஒரு மனுஷனோட பேசாமல் போனார்னா அது மிகப்பெரிய ஒரு மனுஷனுக்கு உண்டான ஒரு மோசமாக அது எண்ணப்படும். ஆமோஸில் 8ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்குது பாருங்கள். ஆமோஸ் 8:11 இப்படி வாசிக்கிறோம். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சமல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடைக்காத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. ஆகாரம் கிடைக்காத பஞ்சத்தை நம்ம உலகத்தில் நிறைய பார்த்துருக்குறோம். பஞ்ச காலங்களே இல்லையா? ஐரோப்பாவிலேயே அமெரிக்காவிலேயே பஞ்சம் உண்டாயிருக்குது. ஒரு தொண்டு ரொட்டிக்கு லைனில் நின்ற காலமெல்லாம் உண்டு. கிரேட் டிப்ரெஷன் அப்போ. இந்தியா போன்ற நம்முடைய தேசங்கள்லாம் பஞ்சங்கள்லாம் பார்த்துருக்குறோம். எத்தனை பேர் அதில் மடிந்திருக்கிறாருன்னு பார்த்துருக்குறோம். தண்ணி இல்லாமல், சாப்பாடு இல்லாமல். ஆனால் அதை காட்டிலும் மிகப்பெரிய பஞ்சம் ஒன்று இருக்குதுன்றார். அது என்ன? கர்த்தருடைய வசனம் கேட்க கிடைக்காத பஞ்சம். கர்த்தருடைய வசனம் கேட்க கிடைக்காத பஞ்சம். கர்த்தர் பேசினா அது வாழ்வுனா, பேசலைன்னா வாழ்வே கிடையாது, சாவு தான். கர்த்தர்கிட்டருந்து கர்த்தருடைய சத்தம் கேட்கலன்னா, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கிடைக்கலன்னா நமக்கு எதுவுமே கிடையாது. அதுதான் எல்லாத்தையும் உண்டாக்குது. நல்லா யோசித்து பாருங்கள், என்ன கேட்டுட்ருக்கீங்க நீங்கள் இன்றைக்கி. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறது எவ்வளோ பெரிய ஒரு மேன்மை. அதனால தான் சொல்கிறாரு, யூதனுடைய மேன்மை என்ன அப்படின்னா, அது எவ்விதத்தில் மிகுதியாக இருக்குது. ரொம்ப பெரிய மேன்மை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. என்னன்னா, கடவுளே நேரடியாக பேசிட்டார் அவங்கள்ட்ட. அது ஒன்று. ரெண்டாவது, இந்த வார்த்தை பஞ்சம் தான் பெரிய பஞ்சம். கடவுள் பேசாமல் போனால் அதை போல் ஒரு கேடு உலகத்தில் கிடையாது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோட கடவுள் பேசிட்டார். அதனால தான் இதை பெருசாக சொல்கிறார். இந்த ஒன்றை எடுத்துக்கிட்டு பிரயோஜனம் என்னன்னு கேட்குறீங்க, மேன்மை என்னன்னு கேட்குறீங்க, ரொம்ப அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த 2 காரியங்கள் சொல்கிறார். அப்புறம் மூணாவது என்னென்னா, இஸ்ரவேல் தேசத்தாரோடு மட்டும்தான் கர்த்தர் பேசினார், வேறு எவரோடையும் பேசலை. எத்தனை தேசங்கள் இருக்குது, எத்தனை நாடுகள் இருக்குது, எத்தனை விதமான ஜனங்கள், ஜாதிகள், மக்கள் இருக்கிறாங்க, ஒருத்தட்டையும் பேசலை. இந்த ஆபிரகாமின் பிள்ளைகளோடு மட்டும்தான் அவர் பேசியிருக்கிறார். அதுதான் அவர்களுக்கு மேன்மை கொடுக்குது. அவங்க அதைத்தான் மாறு தட்டி கொள்கிறாங்க. எவர்கிட்டையும் கடவுள் பேசல, எங்கள்கிட்ட பேசியிருக்காரு. அதுதான் மேன்மை. அதை இல்லைன்னு சொல்ல பவுல். யூதர்கள் அப்படி நினச்சக்கூடாதுன்றாரு. மேன்மை இருக்குது. ஏன்னா எவர்கிட்டையும் பேசாத கடவுள், எவருக்கும் தன்னை வெளிப்படுத்தாதவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தன்னை விசேஷமாய் வெளிப்படுத்தியிருக்கிறார், பேசி வெளிப்படுத்தியிருக்கிறார். 4வது, ஏன் இதை ரொம்ப உயர்த்தி சொல்கிறாரு? ஏன் இதுதான் எல்லாத்தை விட பிரதானமான மேன்மைன்னு இந்த தேவனுடைய வாக்கியங்கள் அவர்கிட்ட ஒப்புவிக்கப்பட்டது அவ்வளோ பெருசாக சொல்கிறாரு. ஏன்னா
இந்த ஒப்புவிக்கப்பட்ட வார்த்தைகள் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அறிவையும் அவர்களுக்கு கொடுத்தது. வெளிச்சத்தை அறிவையும் அவர்களுக்கு கொடுத்தது. புறஜாதியார் பாருங்கள், தேவனை அறியாமல் இருளில் வாழ்ந்து எதையோ கடவுள் என்று எண்ணி எல்லாத்தையும் வணங்கிட்டு வந்தாங்க. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் முதற்கொண்டு மரம், செடி, கொடி எல்லாத்தையுமே வணங்கினார்கள். அப்படிப்பட்ட ஒரு அறியாமை இருந்தது. உலகம் முழுக்க அது இருந்தது. எல்லா ஜாதி ஜனங்கள் மத்தியில் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு அற்புதமான அறிவு இருந்தது. என்ன? கடவுள் ஒருவர். நம்ம ஊர் பெரியவங்க அதை சொல்லிட்டாங்க, ஒன்றே குலம் ஒருவனே தேவன். தெரியுது அவங்களுக்கு. எத்தனை கோயில் இருந்தாலும், எத்தனை விதமான கடவுள் இருக்குதுன்னு சொன்னாலும், கடவுள் ஒருத்தர் தான். தெரியாமல், அது எந்த கடவுள்னு தெரியாமல் மனுஷன் ஒருவேளை இந்த கடவுளாக இருக்குமோ அந்த கடவுளாக இருக்குமோன்னு அத்தனை கடவுளை வச்சுருக்கான் அப்படின்றாங்க. ஒரே கடவுள் தான். நான் சொல்லலை, இது பல கடவுளில் நம்புகிற தேசத்தில் வாழ்ந்த பெரியவர்கள் சொல்கிறாங்க, ஒரே குலம், ஒன்றே தேவன், ஒரே குலம் அப்படிங்கிறாங்க. அப்போ இஸ்ரவேல் மக்களுக்கு அன்றைக்கே தெரிஞ்சிருச்சு, அது ஒரே தேவன், தேவன் ஒருவரே. அவர் தம்மை குறித்த வெளிப்பாட்டை இவர்களுக்கு தந்துட்டார். அவர் தம்முடைய சுவாபத்தையும் தன்னுடைய தன்மையும் தன்னுடைய கிரியைகளையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனால தான் தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதுங்கிறது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய மேன்மை. ஏன்னா அந்த வாக்கியங்கள் மூலமாக வெளிச்சமும் அறிவும், கடவுளை குறித்த வெளிச்சமும் அறிவும் அவர்களுக்கு உண்டாயிருக்கிறது. ஐந்தாவது, ஏன் இதை ரொம்ப பிரதானமாக சொல்கிறாரு? தேவனுடைய வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டது தான் அவருடைய மேன்மைன்ற அந்த ஏன் அதை மட்டும் தனிப்படுத்தி அவ்வளோ உயர்த்துறாரு. அதை ஐந்தாவது காரணம், இந்த வார்த்தைகள் மூலமாக, அவர் பேசின அந்த வார்த்தையின் மூலமாக அவரோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். உடன்படிக்கை வாக்குத்தத்தங்கள்லாம் இந்த வார்த்தையின் மூலமாக தான் அவர்களுக்கு வந்து கிடைச்சிது. அவர் பேசின இந்த தேவ வாக்கியங்கள் அதனால் அடங்கி இருக்கிறது. ஆபிரகாம் அழைக்கிறார், அவருடைய முற்பிதா, அவன் தான் இவர்களுக்கெல்லாம் தகப்பனாக இருக்கான் இல்லையா, அவனை அழைச்சி தான் ஒரு தேசம் ஆக்கினார். சொல்கிறார், நீ வா, உன்னுடைய தேசத்தை விட்டு, இனத்தை விட்டு. அவன் ஒரு இனத்தை சேர்ந்தவன், ஒரு தேசத்தை சேர்ந்தவன், ஒரு ஜாதியை சேர்ந்தவன். அவன் விட்டு நீ வா, உன்னை வேற ஒரு ஜாதியாக போகிறேன், நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன் மூலம் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆதியாகமம் 12:2-3 வசனங்களை வாசித்து பாருங்கள். அந்த வார்த்தைகள் இதை பேசினார் கடவுள். ஒரு மனுஷனிடத்தில் வந்து, கடவுளை அறியாத ஒரு மனுஷன்கிட்ட வந்து, எங்கேயோ கிடந்த ஒரு மனுஷன், எங்கேயோ ஒரு ஜாதி இனத்தில் இருந்த மனுஷனை கூப்பிட்டு அவனை கொண்டு ஒரு மக்களாக உருவாக்குகிறார். அவரோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி கொள்ளுகிறார். அதனால தான் அந்த தேவ வாக்கியங்கள், அவர் சொன்ன வார்த்தைகள் தான் அந்த உடன்படிக்கை. வார்த்தை தான் உடன்படிக்கையினுடைய சாராம்சம். அதனால தான் அது மேன்மையானது. அதுதான் யூதருடைய மேன்மை. அவருடைய மேன்மை என்ன? கடவுள் அவங்களோட பேசி உடன்படிக்கை செய்து கொண்டார். ஆறாவது, தேவன் அவர்களோடு பேசின அந்த வார்த்தைகள், the oracles of God, தேவ வாக்கியங்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தேவ வாக்கியங்கள் அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்தது. என்ன நம்பிக்கை? வரப்போகிற மேசியா இவர்களை எல்லா பாவத்திலிருந்து மீட்டு இவர்களுக்கு எல்லா விதத்திலும் வாழ்வளிக்கக்கூடிய ஒரு மேசியா வரப்போகிறார் என்பதை, அந்த நம்பிக்கையை இந்த தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களுக்கு கொடுத்தது. ரோமர் 9:4-5 பாருங்கள், இப்படி சொல்லுது. பவுல் இவருடைய மேன்மையை சொல்கிறார் பாருங்கள். அங்கே யூதருடைய மேன்மையை, இஸ்ரவேலர்னால் யாருன்னு சொல்கிறார். அவர்கள் இஸ்ரவேலரே. யார் அவங்க? இப்போ விவரிக்கிறார். புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவைகளே. இதுக்கெல்லாம் சொந்தக்காரங்க அவங்க, வேறு யாரும் சொல்ல முடியாது. இவங்க தான், இதுதான் மேன்மை அவங்களுக்கு. இதுதான் அவருடைய மேன்மை. பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. அவருடைய மேன்மை என்ன? வரப்போகிற கிறிஸ்து மேசியாவை குறித்த ஒரு வெளிப்பாடு தேவன் அவர்களுக்கு கொடுத்த தேவ வாக்கியங்களில் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு தேவ வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். அதில் இந்த மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனங்கள், அவர் எப்படி வருவார், என்ன செய்வார், அவரால் என்னென்ன ஆகுன்றதை அப்படியே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
பல இடங்களில் அது அப்படி வருது. உபாகமத்தில் பார்த்திங்கன்னா 18ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் மோசேயே சொல்கிறார். மோசே தம்முடைய ஜனங்களை பார்த்து இந்த வரப்போகிற மேசியாவை குறித்து ஒரு பெரிய ஒரு வாக்குத்தத்தத்தை அங்கே சொல்கிறார். 15ஆம் வசனத்தில், உன் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரிலிருந்து எழுப்புவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. அன்றைக்கே சொல்லிட்டார், என்னை போல் ஒரு தீர்க்கதரிசி எழுப்பார், அவருக்கு செவி கொடுங்க. நாங்கள்லாம் சும்மா முன்னோடிகள் அவருக்கு முன்னால் வந்திருக்கோம். அவர் வரப்போகிறார்ன்ற சொல்கிறதுக்கு தான் என்ன வச்சுருக்காருன்றார். அவர் பெரிய விடுதலை, அவர் பெரிய டெலிவரர், அவர் வரப்போகிறார், மேசியா வரப்போகிறார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அவர்களுக்கு அது மூலமாக உண்டானது. 7வது காரணம், ஏன் தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதுங்கிறது தான் அவருடைய மேன்மைங்கிறதுக்கு 7வது காரணம். என்ன சொல்கிறாரு, இந்த வாக்கியங்கள் அவர்கள் பத்திரமாய் வைத்து அதுக்கு கார்டியன்ஸாக அவங்க இருந்து அந்த சத்தியங்களை அறிந்து கொண்டு அதற்கு கார்டியன்ஸாக இருந்து அதை காக்க வேண்டியவர்கள் இவர்கள், இதை மற்றவர்களுக்கு தெரிவிக்க வேண்டியவர்கள் இவர்கள். அந்த பொறுப்பு இவர்களிடத்தில் இருந்தது. இவங்களுக்கு கொடுக்கப்பட்டது, அந்த கொடுக்கப்பட்டதை அவர்கள் காத்துக்கணும். தே மஸ்ட் காட் இட், கீப் இட். கீப் இட்னா அதன்படி நடக்கணும், இதை பாதுகாக்கணும், இதை மற்றவர்களுக்கும் சொல்லணும். இதுதான் அவர்களுடைய பொறுப்பு. அதனால தான் அவர்கள் மேன்மையானவர்கள். உலகத்தில் எவருக்குமே தெரியாத ஒரு சத்தியம் இவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கடவுளே பேசிட்டார். இதை இவங்க பாதுகாத்து வைத்திருந்து பரப்ப வேண்டும், எல்லா இடத்துலையும் சொல்ல வேண்டும். 8வது காரணம், ஏன் தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டது, அதுதான் பெரிய மேன்மைன்னு ஏன் சொல்கிறாரு. 8வது காரணம் என்னென்னா, இந்த சொல்லப்பட்ட வார்த்தைகள் அவர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தேவனுடைய வாக்கியங்கள் ஒட்டு மொத்தத்தில் எங்கே கொண்டு போய் விடுது அவர்களை, இவர்கள் பாவிகள் என்கிற வெளிப்பாட்டை அவர்களுக்கு கொடுத்து இவர்கள் தேவ கோபாக்கினைக்குள்ளே இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் காண்பித்து இந்த தேவனுடைய இரக்கத்தையும் ரட்சிப்பையும் எப்படி பெறுவதுங்கிற வழியை அவர்களுக்கு போதிக்கிறது. இதுதான் மெயின் பாயிண்ட். பாருங்கள், மற்ற ஜாதி ஜனங்களுக்கு அது தெரியாது, அவர்களுக்கு அந்த வெளிச்சம் கிடையாது, அவர்களுக்கு தகவல் தெரியாது, தேவனை பற்றியே தெரியாது, தேவன் எப்படிப்பட்டவர்னு தெரியாது, தேவனுடைய கோபாக்கினையை பற்றி தெரியாது, ஒன்றும் தெரியாது அவங்களுக்கு. ஆனால் யூதனுக்கு ஒரு பெரிய மேன்மை இருக்குது, அவனுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்ன, அவனுக்கு எல்லாம் தெரியும். கடவுள் யாருன்னு தெரியும், எப்படிப்பட்டவர்னு தெரியும், அவர் என்ன திட்டம் வச்சுருக்காருன்னு தெரியும், மேசியாவை எதுக்கு அனுப்புகிறாருன்னு தெரியும். அல்டிமேட்டாக இன்னும் என்ன தெரியும், ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியும், நான் பாவி, இது ஒரு பரிசுத்த தேவன், எனக்காக தான் அந்த ரட்சிப்பை ஏற்படுத்தியிருக்கிறார், ரட்சகரை கொண்டு வர போகிறார் மேசியாவை, எனக்கு ஒரு ரட்சிப்பு தேவை, அந்த ரட்சிப்பை நோக்கி தான் அந்த உலகமே நகர்ந்துகிட்டு இருக்குது. மேசியா வரப்போகிறாரு, ரட்சிப்பை உண்டாக்க போகிறாரு. நான் பாவியாக இருக்கிறேன், தேவனுடைய கோபாக்கினைக்குள்ளே இருக்கிறேன், நான் அவருடைய இரக்கத்தையும் ரட்சிப்பையும் நான் பெற வேண்டும் என்கிற அறிவை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து விடுது, அவனை ரட்சிப்பினிடத்தில் கொண்டு வந்து விடுது. இதுதான் இதனுடைய மேன்மை. சரி, இதெல்லாம் சொல்லிட்டோம். நீங்கள் நினைக்கலாம், என்ன இது பெரிய யூதர்களுடைய பெரிய சரித்திரத்தையே கவர் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள், அதுக்கு நடந்து முடிஞ்ச காரியமாச்சு அப்படின்னு. கிடையாது. இது ரொம்ப கடவுளுடைய வார்த்தை எவ்வளோ மேன்மையானது, அதை பெற்றவர்கள் எவ்வளோ மேன்மையுடையவர்கள் என்பதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். இதை நமக்கு அப்ளை பண்ணணும். பாருங்கள், அப்ளை பண்ணலைன்னா நம்ம பெரிய தவறு செஞ்சுருவோம். ஆகவே நமக்கு அப்ளை பண்ணும்படியாக ஒரு சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். வேத வசனத்தை, முதலாவது காரியம் என்னென்னா, வேத வசனத்தை படிக்கும்போது வெறும் அகடமிக் லெசன் மாதிரி அதை படிக்கக்கூடாது. நம்ம இங்கே வந்திருக்கிறது ஒரு லெக்சர் கேட்குறதுக்காக அல்ல, லெக்சர் அல்ல இது. வசனத்தை வாசிக்கும்போது ஏதோ ஒரு புஸ்தகத்தை படிக்கிற மாதிரி படிக்கிறது இல்லை. பல புஸ்தகங்களை தகவலுக்காக படிக்கிறோம், அதுலேருந்து சில அறிவு உண்டாகிறது, நல்லது, அது அப்படி படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வேத வசனத்தை படிக்கும்போது அப்படி அல்ல. வேத வசனம் அதன் மூலமாக அவரே நம்மோடு பேசுகிறார். நாம் வாசிக்கும்போது கடவுள் நம்மோடு பேசுகிறார் என்கிற ஒரு எண்ணத்தோடு நாம் அதை வாசிக்கிறோமா? நம்ம கையில் பாருங்கள், பழைய ஏற்பாடு மட்டும் இல்லைங்க, புதிய ஏற்பாடும் சேர்த்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதே அவருடைய விசேஷித்த மேன்மை.
அப்படின்னு அவர்களை பற்றி சொல்லிடுது இல்லையா? அப்போ நம்ம எவ்வளோ மேன்மை உள்ளவர்கள்னு பாருங்கள். நமக்கு எவ்வளோ பெரிய மேன்மை கொடுக்கப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டுமே கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதை வாசிக்கும்போது, அதை கேட்கும்போது, சபைக்கு வந்து வசனத்தை கேட்கும்போது அதை எப்படி நினைக்கணும்? என்னோடு பேசுகிறது இந்த வசனம், கடவுள் பேசுகிறார் என்னோடு, கடவுளுடைய வார்த்தை. இதெல்லாம் லேசான ஒரு காரியம். தேவ வாக்கு, தேவனே பேசுகிறார் என்னோடு அப்படிங்கிற விதத்தில் இதை கேட்க வேண்டும், வாசிக்க வேணும், என்ன பண்ணணும். ரெண்டாவது, இது தேவனுடைய வார்த்தை. நாம் வைத்திருக்கிற இந்த புஸ்தகம், இந்த காரியங்கள், தேவனுடைய வாக்கியங்கள் தேவனுடைய வார்த்தை என்பதை நாம் உணர்கிறோமா? தேவ வாக்கு. இது வந்து ஒரு சாதாரண புஸ்தகம் அல்ல, இது தேவ வாக்கு. இது ஏதோ காலையில் 2 அதிகாரம் வாசிக்கணும் அப்படின்னு வாசிக்கிறாங்க நிறைய பேர். கிடையாது. இதில் கடவுள் என்னோடு பேசுகிறார், என்னோடு இடைப்படுகிறார். கடவுள் நேரடியாக மனுஷனிடத்தில் பேசும்படியாக ஒரு கருவி இது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இதை வாசிக்கணும். தேவனுடைய வார்த்தையாக நாம் காண வேண்டும். தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷத்தை மேன்மையாமை. எவ்வளோ பெரிய மேன்மை பாருங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மூணாவது, இதை காட் பண்ணணும், இதை வந்து பாதுகாக்கணும், இதை இழந்து போகக்கூடாது. பாருங்கள், இது குறித்த அறிவை இழந்துடக்கூடாது, அதன்படி நடக்க வேண்டும். இதை டிஃபெண்ட் பண்ணணும், இதை தாக்குகிறவர்களிடத்தில் பதில் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும், டிஃபெண்ட் பண்ணணும். பாருங்கள், அதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 4 முதலாவது வசனத்தை பாருங்கள். 4:1, இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய இரகசியங்களின் உக்கிரானக்காரர் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். கிறிஸ்துவின் ஊழியக்காரன், தேவனுடைய இரகசியங்களின் ஸ்டூவர்ட் அப்படின்னு வருது இங்கிலீஷில். ஸ்டூவர்ட்னா உக்ரானக்காரன்னா தேவனுடைய இரகசியத்தின் பாதுகாப்பாளன், இரகசியத்தை உடையவன், இரகசியம் அவனத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய இரகசியங்களின் உக்ரானக்காரன், அவரை குறித்த அற்புதமான சத்தியங்கள், இரகசியங்கள் நம்மகிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களாக இருக்கிறோம். ஒரு ஊழியக்காரர்கள் ரொம்ப கவனிக்க வேண்டியது, தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரகசியங்கள் இதை வைத்து காக்க, இதை வந்து நடைமுறைப்படுத்த, நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்களை அறிவிக்க, இதை எதிர்த்து தாக்குகிறவர்களுக்கு பதில் சொல்ல, இதன் மேல் சந்தேகத்தை கிளப்புகிறவர்களுக்கு ஏற்ற பதிலை அளிக்க, அப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இதில் கவனம் செலுத்த வேண்டும். வெறும் ஊழியக்காரர்கள் மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே தேவனுடைய ஊழியக்காரர்கள் தேவனை சேவிக்கிறவர்கள், தேவனுக்காக வாழுகிறவர்கள், விசுவாசிகளுக்கு கூட சொல்கிறேன், நீங்களும் அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேணும். எதுக்கு சபைக்கு வரோம், எதுக்கு வசனத்தை கேட்குறோம்? இந்த வசனத்தை தாறுமாறாக பேசுகிறவர்களுக்கு ஏற்ற பதிலை நாம் தரும்படியாக, நல்ல விதத்தில் அவர்களுக்கு, அது அப்படி இல்லைப்பா, இது இப்படி, இது உனக்கு தெரியல, இது இப்படி அப்படின்னு விளக்கத்தை கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேணும். அதுக்கு தான் படிக்கிறோம் வசனத்தை. ஏன்னா இது காக்க வேண்டியது, இதுக்கு உக்ரானக்காரர்களாக கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார், ரகசியத்தை நம்மிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார், நமக்கு தெரியும். அப்போ மற்றவர்கள் இதை பற்றி தாறுமாறாக பேசும்போது நம்ம அதுக்கு சரியான பதிலை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். 4வது, இன்னொரு விதத்தில் இதை அப்ளை பண்ணணும். நம்ம இந்த வாக்கியங்கள் எவர்களுக்கெல்லாம் இல்லையோ அவர்கள் கையெல்லாம் இது போய் கிடைக்க வேணும் என்கிற ஒரு பெரிய வாஞ்சையும் பிரயாசமும் நம் பட்சத்தில் இருக்க வேண்டும். அதுக்கு தான் இதை பிரிண்ட் பண்ணுறோம், இதுக்காக செலவிடுகிறோம், இதை மற்றவர்கள் கொடுக்குறோம். இதுக்கு தான் பெரிய தரிசனத்தை வைத்துக்கொண்டு இந்த பைபிளை விநியோகம் பண்ணுறவங்க பாருங்கள் எவ்வளோ சீப்பாக விற்கிறாங்க. பாருங்கள் எவ்வளவு ஒரு பைபிளை பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஆகிற காஸ்ட்டுக்கு ஒரு 25% கூட சார்ஜ் பண்ணுறதில்லை, அந்த மாதிரி சீப்பாக விற்கிறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் போய் கிடைக்க வேண்டும், எல்லாருக்கும் போய் கிடைக்க வேண்டும். எல்லாருக்கும் போய் இதை கிடைக்கணும்னா நாம் வெறும் அவங்க கையில் கொடுத்தா மட்டும் போதாது. இந்த காரியங்களை அவர்கள் விரும்புகிற விதத்தில் நாம் இந்த வசனங்களை பின்பற்றி இதில் நடக்க வேண்டும். நாம் மற்றவர்களுக்கு அனுப்புறது மட்டும் இல்லை, நாமே இந்த வேத வசனத்தை வாசிக்க வேணும், இதன்படி நடந்து கொள்ள வேண்டும். அப்புறம் மற்றவர்களுக்கு அதை கொடுக்கறதுக்கு நாம் உதவ வேண்டும். அப்படி செய்யும்போது
நாம் இந்த வேத வாக்கியங்கள் நம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற அந்த மேன்மையை உணர்கிறோம் என்றாகிறது. ஐந்தாவது, கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்த பிள்ளைகள், அவர்களுக்கு மேன்மை ஏதாவது இருக்குதா? அவர்களுக்கு ஏதாவது விசேஷம் இருக்குதா? கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்த பிள்ளைகள், அதை இப்படின்னு சொல்லலாம். பெற்றோருக்கு ஏதாவது பொறுப்பு இருக்கா? கிறிஸ்தவ பெற்றோர்களாக இருப்பவர்களுக்கு எதுவும் பொறுப்பு இருக்கா? கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்த பிள்ளைகள் அவர்கள் எந்த விதமான மேன்மையை பெற்றிருக்கிறார்கள்? எந்த விதமான மேன்மையை பெற்றிருக்கிறார்கள்னா, இந்த தேவனுடைய காரியங்களை குறித்த சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குதா? கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு வீடும் வேதத்தை வாசிக்கிற வீடாக, சபைக்கு போகிற மக்களாக, இந்த வசனத்தை கவனிக்கிறவர்களாக, இதன்படி நடக்கிறவர்களாக, இதை மேன்மையாக எண்ணுகிறவர்களாக நாம் இருந்தோம்னா அது நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய சந்ததிகளையும் அது போய் சேரும். அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா கிறிஸ்தவ பிள்ளைகள், கிறிஸ்தவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள், அவர்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, அவர்களுக்கு ஒரு மேன்மை இருக்குது, விசேஷம் இருக்குது. எத்தனையோ பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இல்லை. ஆனால் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்கிறவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்கிறது. என்ன வாய்ப்பு? வீட்டிலேயே கிறிஸ்தவ பற்றி அறிந்து கொள்ளலாம். சபைக்கு போகிறதுக்கு முன்னாடியே மற்ற எந்த ஒரு வெளியாட்களுடைய உதவி இல்லாமலே வீட்டிலேயே தம்முடைய பெற்றோர்களிடத்தில் இருந்து நம்முடைய வீட்டில் இருக்கிற பைபிளை நாம் பார்த்து, நம்முடைய வீட்டில் இருக்கிறவர்களுடைய அந்த விசுவாசத்தை பார்த்து, அவர்கள் வேத வசனத்தை எப்படி விசுவாசிக்கிறார்கள், அதுபடி நடக்கிறார்கள் என்பதை பார்த்தே கர்த்தரை அறிந்து கொள்ளலாம். அப்போ கிறிஸ்தவ பெற்றோராக இருக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு மேன்மையான காரியம், கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்திருப்பது எவ்வளோ பெரிய மேன்மையான காரியம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அப்போ ஏதாவது மேன்மை இருக்குதா? இன்றைக்கி தேவ வாக்கிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற, நம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது யூதர்களை பற்றிய உண்மை மட்டுமில்லை, நம்மை குறித்த உண்மையும் கூட. அவரிடத்தில் எப்படி ஒப்புவிக்கப்பட்டதோ அதுபோல் நம்மிடத்திலும் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. இது நமக்கு இருக்குது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய சத்தியங்கள் நமக்கு போதிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சபைக்கு வர்றீங்க, இந்த சத்தியத்தை வாரந்தோறும் கேட்குறீங்க, 2-3 தடவை கேட்குறீங்க, ஒரு புஸ்தகமாக படிக்கிறீங்க, விவரமாய் கேட்கிறீர்கள். இந்த சத்தியம், இந்த ரகசியம் உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. உக்கிரானக்காரராய், இதனுடைய பாதுகாவலராய், இதை பரப்புகிறவராய், இந்த சத்தியத்தை வைத்து இதன்படி நடக்கிறவர்களாய், இதை மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். இதை ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. இதனுடைய மேன்மையை நாம் ஒருபோதும் தவறாக எடை போட்டக்கூடாது. நம்முடைய மேன்மை என்ன? மேன்மை இருக்குது, ஆமாம், பைபிள் இருக்குது, பைபிளை குறித்த அறிவு இருக்குது, சத்தியத்தை அறிந்திருக்கிற ஒரு மக்களாய் நாம் இருக்கிறோம், இதை படித்திருக்கிறவர்களாக இருக்கிறோம், இதன்படி நடக்கிறவர்களாக இருக்கிறோம். இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மகா பெரிய மேன்மை. நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்ட மக்களை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். எப்பேற்பட்ட மேன்மை எங்களுக்கு தந்திருக்கிறீர். உடைய வார்த்தை எங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி தேவனுடைய வாக்கியங்கள் அவரிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதே அவருடைய விசேஷத்தை மேன்மை என்று சொல்லியிருக்கிறது, அதுபோலவே எங்களுக்கு தேவனை அறிகிற அறிவு, பழைய ஏற்பாடு மட்டுமில்லை புதிய ஏற்பாடும் கூட, கிறிஸ்துவை அறிகிற அறிவு, கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு வாழுகிற நாங்கள் ரட்சிப்பை பெற்று எப்பேற்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறோம் என்பதை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட மேன்மை, இந்த வசனம் எங்களை மேன்மை உள்ளவர்களாக ஆக்குகிறது. இதில் உள்ள காரியங்கள், இதை குறித்த அறிவு எங்களை மேன்மை உள்ளவர்களாக ஆக்குகிறது. இது எங்களுக்கு வாழ்வை தருகிறது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் எழுதியிருக்கிறது. இது அப்படிப்பட்ட வார்த்தையாக ஒவ்வொருவருக்கு இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் இதன் மூலமாய் பிழைக்கட்டும். இதிலிருந்து தங்களுடைய எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளட்டும். சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை, வெற்றியை, வாழ்வை, முன்னேற்றத்தை, விடுதலையை இதிலிருந்து பெறட்டும். கர்த்தாவே, இந்த வார்த்தையிலிருந்து பெறட்டும். ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.